மக்களுக்கு மத்தியில் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். மக்களுடைய உள்ளங்களை உடைத்து விடாதீர்கள். அநியாயம் செய்து மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் அநீதத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பண்புகள் நல்ல முறையில் வெளிப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. அதில் அடுத்த மனிதருடைய உணர்வுகளை புரிந்து செயற்படுகிறோமா என்பதை நாங்கள் மிக முக்கியமாக கவனிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருபையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து மரணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையினால் புனித வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை நாம் அடைந்து குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியிலே நம்முடைய ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் என்ற தலைப்பினூடாக காலத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் இன்றைய ஜும்மாவில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைக்கும் போது பல்வேறுபட்ட உணர்வுகளை கொண்டவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை வெளிக்காட்டக்கூடியவனாகவும், ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கவலையை வெளிக்காட்டக்கூடியவனாகவும், ஒரு மனிதனுக்கு அழுகை வரக்கூடிய நேரத்தில் தான் அழக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டவனாகவும் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இப்படியான பல்வேறுபட்ட உணர்வு கொண்ட நிலையில்தான் மனித சமுதாயத்தினர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி படைக்கப்பட்ட மனித சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு சில வரம்புகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகிய முறையில் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி கொடுக்கின்றது. வெறுமனையே இஸ்லாமிய மார்க்கம் இறை கொள்கையை மாத்திரம் போதிக்காமல், இறைவனை பற்றிய சிந்தனைகளை மாத்திரம் ஒரு மனிதனுக்கு உண்டு பண்ணாமல், இறைவேதத்தை கடைபிடித்து நீங்கள் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் செய்யுங்கள் என்று ஒரு மனிதனுக்கு கட்டளையிடாமல், உலக வாழ்க்கை ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சமூகத்திலே தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களினுடைய
உணர்வுகளையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, மிக கனிவான முறையில் மக்களுக்கு மத்தியில் ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் போதனை செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத எத்தனையோ மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிற மதங்களை தன்னுடைய வணக்க வழிபாடாக செய்யக்கூடியவர்கள், பிற கடவுள்கள் கொள்கை கொண்டவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிகாட்டுதலில் சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கு அநேகமான மக்களுக்கு மத்தியில் இல்லாத ஒரு பண்பாக மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க, கடைபிடித்து வாழ்றாங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்றால், இதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் விதிக்கிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடை நாங்கள் வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, ஓர் இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், மற்றவர்கள் யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாவை தவிர வேறு யாரிடத்திலும் நீங்கள் உதவி தேடக்கூடாது, அல்லாவை விடுத்து வேறு யாரையும் நீங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஒன்றிணைத்து விடக்கூடாது, இணை வைத்தலின் பக்கம் நீங்கள் சென்று விடக்கூடாது என்பதாக திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கொள்கை எடுத்து நடப்பது மாத்திரமல்லாமல் இந்த கொள்கை அல்லாத மக்கள் உலகத்திலே வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்காமல், அல்லாவை வணக்க வழிபாடு செய்யாமல், அல்லாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சமூகத்தினர் என்ன செய்வார்கள், உலகத்தில் வாழ்வார்கள். அப்படி வாழக்கூடியவர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை விதிக்கப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாவை அன்றி வேற கடவுள்களை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் விதிக்கக்கூடிய கட்டளை இது. அவர்கள் ஒரு கடவுள் கொள்கை வைத்திருக்கிறார்கள், ஒரு விடயத்தை கடவுளாக வணக்க வழிபாடுகள் செய்கின்றார்கள், தன்னுடைய தேவைகளை அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் கேட்கின்றார்கள். இப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் அந்த உணர்வு பூர்வமான நடந்து கொள்ளக்கூடிய செயற்பாடாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த மக்களுக்கு நீங்கள் ஏசக்கூடாது, அவர்களுடைய கடவுள்களை நீங்கள் ஏசி பேசிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கட்டளையிட்டு விட்டு என்ன சொல்கின்றான், வயசிபுல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின், அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அறிவில்லாமல் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு திட்டுவார்கள், அல்லாஹ்வுக்கு ஏசி கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்கள் புறம் தள்ளி நடந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான நிலைமைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களை நீங்கள் ஏசிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை விதிக்கிறார். அப்போ மாற்று மத சகோதரர்களோடையே இவ்வாறு நடந்து கொள்ள சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு கட்டளையிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் உணர்வு பூர்வமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த படைக்கப்பட்ட மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான முறையில் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்ப்பில் தான் சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கின்றார், இந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபியான அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இருந்து அப்படியே வெளியேறி வராங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை அறிந்து கொள்ள வந்த அந்த அறிவிப்பாளர் பார்க்கின்றார், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அவர்களுடைய அடிமையும் என்ன செய்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளியாகி வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் ஒரே விதமான ஆடையை அணிஞ்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரே விதமான மேலங்கி அணிஞ்சிட்டு வராங்க. அப்போ இந்த அறிவிப்பாளருக்கு பார்த்த உடனே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அடிமைகளை என்ன செய்வாங்க, விலை கொடுத்து வாங்குவார்கள். விலை கொடுத்து வாங்கி அவர்களை வைத்து என்ன வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமோ என்ன செய்வாங்க, அதை வைத்து செய்து கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அறிவிப்பாளர் இடத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் சந்தேகத்தில் ஒரு கேள்வியாகவே கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு,
ஏன் நீங்களும் உங்களுடைய அடிமையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், எந்த ஒரு நிலை மாற்றமும் இல்லாமல் ஒரே ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு வருகின்றீர்களே என்று சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வியாகவே கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சம்பவத்தை ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். என்னுடைய அடிமை ஒரு முறை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், என்னுடைய அடிமை எனக்கு என்னுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் தவறிழைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தாயை இழுத்து நான் பேசிவிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சஹாபியினுடைய அந்த அடிமை என்ன செய்கிறாரு, போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு என்ன செய்கிறாரு, இவர் செஞ்ச காரியத்தை அப்படியே சொல்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் தவறிழைத்ததற்காக வேண்டி என்னுடைய தாயை இழுத்து இவர் பேசிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன செய்தியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? இன்ன இஹ்வானக்கும் ஹவலுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அடிமைகள் உங்களுக்கு சகோதரர்களாக இருக்கின்றார்கள். யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அடிமைகளை நீங்கள் அடிமைகளாக பார்க்கக்கூடாது. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது, அவர்களுக்கும் மானங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கும் கவலைகள் ஏற்படும். உலக வாழ்க்கையிலே அவர்களும் என்ன செய்வார்கள், சில விதமான உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இவ்வாறு வரம்பு மீறி நீங்கள் செயற்படக்கூடாது. அவர் உங்களுடைய சகோதரராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார்கள், ஜாலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அல்லாஹு தாலா உங்களுடைய சகோதரனை தந்திருக்கிறான். உங்களுடைய அடிமை என்பவர் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவராக அல்லாஹு தாலா உங்களுக்கு அவரை தந்திருக்கிறான். இப்படியான மனிதரிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஃபல் யுதீமுஹு மிம்மா யாக்குல். நீங்கள் எதை சாப்பிடுகின்றீர்களோ அதையும் நீங்கள் அவருக்கு சாப்பிட கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? நீங்கள் எதை சாப்பிடுகின்றீர்களோ அதை நீங்கள் அவருக்கும் சாப்பிட கொடுங்கள். நீங்கள் எதை நீங்கள் ஆடையாக உடுக்கின்றீர்களோ அதை நீங்கள் அவருக்கும் ஆடையாக உடுக்க கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை சொல்லி தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனால் செய்ய இயலாத வேலையை உங்களுடைய அடிமைக்கு நீங்கள் சுமத்தி விடாதீர்கள். அவருடைய சக்திக்கு மேலுள்ள ஒரு விடயத்தை நீங்கள் அவருக்கு பாரமாக நீங்கள் சுமத்தி விடாதீர்கள். அப்படித்தான் அவர் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் கூட அவருக்கு நீங்கள் கூடுதலாக உதவியாக நின்று அந்த செயற்பாட்டை செய்து முடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். அன்றிலிருந்து என்னுடைய அடிமையிடத்திலே நான் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று என்ன செய்கின்றார்கள், அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம் மக்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து இதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒருவர் நமக்கு கீழே வேலை செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை நாங்கள் வேலைக்கு அமர்த்துகிறோம் என்று சொன்னால் அவருக்கான ஊதியத்தை நாங்கள் கொடுப்போம், அவருக்கான கூலியை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கொடுப்போம். நம்மளுடைய வேலைகளை செய்வதற்காக வேண்டி அவருக்கு நாங்கள் கூலிகள் சம்பளங்கள் நாங்கள் வழங்குவோம். அப்படி வழங்கக்கூடிய நாங்கள் என்ன நினைப்பது, நாங்கள் சம்பளம் கொடுக்கின்றோம், நாங்கள் கூலி கொடுக்கின்றோம், அவருக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து விடுகின்றோம், அதனால் அவரை வைத்து எப்படி வேண்டுமானாலும் வேலை வாங்கிவிடலாம் என்ற நினைப்பில் என்ன செய்கிறோம், அவர்களை போட்டு வதை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அவருடைய சக்திக்கு மீறி செயற்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் ஏற்படுத்தி விடுகின்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பிரஷர் அவரின் மீது போட முடியுமோ அவ்வளவு போட்டு நாங்கள் வேலைகளை முடித்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் அவருக்கு உதவியாக நிற்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எஜமானர்களும் ஒவ்வொரு அடிமைகளினுடைய ஒவ்வொரு வேலையாட்களினுடைய நிலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர்வுகளை புரிந்து செயற்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு பல மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்வுகளை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் என்ற பேரில் நம்ம என்ன செய்யறது, சமூகத்துக்கு மத்தியில் பல பிரச்சாரங்களை நாம் செய்கிறது. ஆனால் பெண்களுடைய விஷயத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்வுகளை யாருமே என்ன செய்யறது கிடையாது, புரிந்து நடப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை உணர்வு பூர்வமானவர்களாக, அதாவது அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு விளங்கப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க.
ஆண்களை விட அதிகமான முறையில் தன்னுடைய அழுகைகளையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய மற்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி தன்னுடைய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகைக்காக வேண்டி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை மிக சீக்கிரமான முறையில் தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடித்து விட்டு என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இன்னில அகூமு இல ஸலாத்தி வான உரீது, நான் இந்த தொழுகையை நீட்டி தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தேன். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஸ்மா புகா சபி, நான் ஒரு சிறுவனுடைய அழுகுரல் சத்தத்தை நான் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், வா தஸவ்வஜு ஃபீ ஸலாத்தி கராஹியா, நான் என்னுடைய தொழுகையை நீட்டுவதை நான் வெறுத்தேன் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வெறுத்தேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தாயினுடைய மனோநிலையை பற்றி நான் யோசித்து பார்த்தேன், அதனால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள் பாருங்க. ஒரு குழந்தை அழுகின்றது, ஒரு குழந்தை அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாயினுடைய உள்ளம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இது சமூகத்தில் மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டு பெண்களுடைய விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமான முறையில் உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஏராளமான மக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர்களிடத்தில் என்ன செய்வாங்க, ஒரு டேர்ன் வைத்து தான் வந்து தங்குவார்கள். அப்போ ஒரு மனைவி இடத்துல தங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு மனைவி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் விசேஷமான முறையில் சமைத்த ஒரு உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். என்ன செய்கிறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. எப்படி கொடுத்து அனுப்புகிறாங்க, தன்னுடைய அடிமை இடத்துல இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தன்னுடைய மனைவியை அனுப்பி வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்கிறாரு, அந்த அடிமையாக இருக்கக்கூடியவர் அந்த உணவு தட்டை எடுத்துட்டு போறார். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் யார் மனைவியினுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்களோ அந்த தாயினுடைய உள்ளம் மிக கடுமையான முறையில் கோபம் அடைகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற மனைவி உணவு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க, இந்த மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக இருந்தவர் என்ன செய்கின்றார், அப்படியே அந்த தட்டை தட்டி விட்டு அப்படியே உடைத்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி கோபப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய அந்த உணர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சூழ்நிலைகளை எந்த அளவுக்கு கையாண்டார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்ப தலைவர்களும் நாங்கள் கட்டாயமாக படித்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த உடைந்த தட்டை அள்ளக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் ஏற்பட்டு விட்டது, நான் அவருடைய வீட்டில் இருக்கின்றேன், இதற்கு நான் அவருக்கு சமைத்து கொடுக்க மாட்டேனா என்று சொல்லக்கூடிய அந்த ரோஷத்தினுடைய மிகுதியில் தான் என்ன செய்தார்கள், அந்த தாய் அந்த தட்டை உடைத்து விட்டார்கள், நீங்கள் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள், தன்னுடைய மனைவி உடைத்த தட்டை தானே அள்ளி என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு தன்னுடைய மனைவியுடைய வீட்டில் இருந்த புதிய பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை வரலாறு ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய முறையிலே நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனக்கு நாங்கள் எத்தனை பேர்கள் இந்த உணர்வுபூர்வமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து மற்றவர்களுடைய நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளிலேயும் இன்பங்களில் துன்பங்களில் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இன்னைக்கு நட்பண்புகளை பற்றி பேசப்படுகின்றது. நட்பண்புகளை பற்றிய பல பயான்கள் மக்களுக்கு மத்தியிலே செய்யப்படுகின்றது. மக்களோடு நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு மத்தியில் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், மக்களுடைய உள்ளங்களை உடைத்து விடாதீர்கள், அநியாயம் செய்து மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் அநீதத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பண்புகள் நல்ல முறையில் வெளிப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமானதாக நாங்கள் கவனிக்க வேண்டியது அடுத்த மனிதருடைய உணர்வுகளை புரிந்து செயற்படுகிறோமா என்பதை நாங்கள் மிக முக்கியமாக கவனிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்த ஒரு சஹாபிதான் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் அதிகமான முறையில் கோபம் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே கோபத்தை இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாலும் அவர்களுக்கு மத்தியில் பார்க்க கிடைத்தது. சிறிய விடயங்களுக்கும் என்ன செய்து விடுவார்கள், ரோஷப்பட்டு விடுவார்கள். தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய செயற்பாடுகள் நடக்கும் என்று சொன்னால் உடனடியாக கோபம் அடையக்கூடிய நிலையில் இருந்தார்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து ஒரு மாளிகையை நான் பார்த்தேன் அல்லது நான் ஒரு வீட்டை பார்த்தேன் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமன் ஹாதா, இது யாருக்குரிய மாளிகை, இது யாருக்குரிய வீடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப சொல்லப்படுகிறது லி உமர் இப்னுல் ஹத்தாப், இது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய மாளிகை என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், உமரே அதற்குள் நுழைய வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் ஆசைப்பட்டது, ஆனால் நான் அதில் நுழைவதை விட்டு நான் வந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய தன்மானத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரோஷம் எனக்கு நினைவு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உணர்வுகளை புரிந்து வைத்திருந்தார்கள் பாருங்க. இதை கேட்டுவிட்டு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நான் கோபம் அடைவேனா, உங்களின் மீது நான் ரோஷப்படுவேனா, உங்களின் மீது ரோஷப்படக்கூடிய நிலைமை எனக்கு உண்டாகுமா யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படியான செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்ளாமல் எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயற்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்திலே பழகினார்கள் என்றால் ஒரு சஹாபியிடத்தில் அதிகமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இன்னும் ஒரு சஹாபியிடத்திலே மிக குறைந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு பழகக்கூடிய அந்த விதத்தை நான் பார்த்துவிட்டு என்னை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பிடித்தமானவராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் எல்லா மக்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர்களாக மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை வரலாறு நெடுகிலும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி உணர்வு பூர்வமானவர்களாக நாங்கள் மாறி மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்படக்கூடிய மக்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.